Hi. Healing. Healing. 2 days பேக் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் விசிட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வர்றாங்க, அட்மிட் பண்ணுறாங்க. வித்தின் 2 minutes ஷீ பாஸ்ட் அவே. ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் அட்மிட் பண்ணுறாங்க. வித்தின் 2 minutes ஷீ பாஸ்ட் அவே. அந்த பேஷண்ட்டோட அக்கா வெளியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் அ சினாரியோ, சரிங்களா? இதுதான் அங்கே நடந்தது. ஐ வாஸ் லிசனிங் டு ஹர், என்ன நடக்குது. பிகாஸ் யூஸ்வலி வி யூஸ் டு அப்சர்வ் த பீப்புள். அங்கே இருக்கிறப்ப நமக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணுவோம். என் பக்கத்தில் தான் உட்காந்து அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஹர். அவங்க அழுகிறது பார்த்தீங்கன்னா தேம்பி தேம்பி அழுகிறாங்க. நான் அப்போவே சொன்னேனே, முன்னாடியே பார்த்துருக்கலாமே, இது பண்ணியிருக்கலாமே, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இவங்க போனது எனக்கு ரொம்ப பெரிய இழப்பாக இருக்குது, என்னால் முடியலை, தாங்க முடியலை, என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எப்படி நான் இதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும், இது எப்படி நடக்கலாம், இப்படின்னு கடவுளே இல்லை, இந்த எவ்வளவோ விஷயங்கள் எப்படிலாம் ஒரு டெத்தை நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இந்த இடத்துல அவங்க அந்த புலம்பல், இதை புலம்பல்னு சொல்லலாமா, இல்லை வருத்தப்படுறதுன்னு சொல்லலாமா, இல்லை இட்ஸ் ஆல்சோ அ ஹீலிங், அழுது அவங்கள குணப்படுத்திக்கிறாங்க அப்படின்றத கூட சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபர் அவரோட ஆயுசு முடிந்து விட்டது, அவர் இறந்துட்டாங்க. நிறையா விஷயங்கள் அவங்க சொன்னது எல்லாமே நான் நேச்சுரலாக எல்லோரும் பேசுகிற விஷயங்கள் தான் அவங்களும் பேசினாங்க. கடவுள் இல்லை, இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், இதை முன்னாடியே அட்ரஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இப்படி நடக்கலாம், இதை நான் ஏற்றுக்க முடியாது, ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறது எல்லாமே ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, நேற்று ஈவினிங் எனக்கு தெரிஞ்சுது இவங்களுக்கு உடம்பு முடியலை, ரொம்ப இதாக இருக்காங்க, நான் நைட்டே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், ஈவினிங்கே டாக்டரை போய் பார்த்துருந்துருக்கலாம். சி தட், அந்த வேர்ட்ஸ் எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் தெரியுமா? இது நம்ம சாதாரணமாலாம் நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தால் ஒழிய நமக்கு அந்த பெயின் தெரியாது. இந்த பெயின், டெத் அப்படின்ற ஒரு விஷயம் நேச்சுரலாக நடக்கிறது தான். இட் ஹாவ் டு ஹேப்பன். இன்னொரு நபர், நம்ம கூட இருக்க இன்னொரு நபர் நமக்கு உடம்பு முடியலை, நம்ம சரியில்லை, இல்லை நம்மளோட ஃப்ரெண்டு, நம்ம கொலீகு, நம்ம உறவினர்கள், ஒரு டாக்டர், யாராச்சும் ஒருத்தவர் நம்ம உடல்நிலை சரியில்லை, நம்ம மனநிலை சரியில்லைன்றத சொல்லணுமா? என் கேள்வி அதுதாங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ப்ரியாரிட்டி இல்லை. ஏன்னா இந்த பெயின் முந்தின நாள் நைட்டு இவங்களுக்கு இல்லை, அவங்க போனதுக்கப்புறம் தான் இந்த பர்சனுக்கு அந்த பெயின் இருக்குது. ஸோ முந்தின நாள் நைட்டு இந்த விஷயம் இதை மாற்றிருந்துருக்கலாம், இப்படி நான் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வாட் வுட் ஹாவ் ஹேப்பன்ட், பாஸ்ட்டை நம்மளால் மாற்றவே முடியாதுங்க. தட் இஸ் வாட் த ட்ரூத் இஸ். பாஸ்ட் கான் பி சேஞ்சுன்றதை நம்ம உணர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ இதில் நான் கேட்குற கொஷின், இந்த விஷயங்கள்லாம் நடந்தது, இட் ஹேட் ஹேப்பன். நான் கேட்குற கொஷின் ஒன்று தான். மற்றவர்கள் தான் நம்ம உடல்நிலையை பரிசோதித்து, நம்ம உடல்நிலையை பார்த்து, நம்ம முகத்தில் வரக்கூடிய அந்த ஒரு கவலை, ஒரு வருத்தத்தை பார்த்து தான் நீ சரியில்லைன்னு சொல்லணுமா என்ன? நமக்கு தெரியாதா நம்ம உடலை பற்றி, நம்ம மனதை பற்றி? இதுக்கு ஒரு கொஸ்டின். இதை யோசிச்சுட்டு மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள், பாஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொஸ்டின். நம்ம உடலை பற்றி, நம்ம மனதை பற்றி நமக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த கேள்வியை கேட்டுட்டு மறுபடியும் இந்த வீடியோவை பார்க்குறேங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ.
இப்போ நம்ம உடல், நம்ம மனது, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நமக்கு வந்து எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் அப்ரிஷியேட்டபிள். எல்லாமே நம்ம வந்து நிறையா விஷயங்கள் நம்ம செய்கிறோம், நான் செய்கிறேன், சத்தியமாக கிடையாதுங்க. எதுவுமே நீங்கள் செய்யலை அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் வேறு லெவலில் வேறு மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஒரு செயல் கருவின்றதை நம்ம வந்து உணர வேண்டும். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை வந்து உருவாக்கி, ஒரு கருவாகி, உருவாகி, ஒரு மனிதனாகி நம்ம வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்ன்றத நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ எல்லாமே நான் பண்ணுறேன், இது நான் செஞ்சது, இது என்னுடையது, இது வந்து நான் எப்படி இதை கொடுக்க முடியும், நான் இதை எப்படி இழக்க முடியும், நான் இப்போ இதை எப்படி பெற முடியும், எதுவுமே உங்களுக்கு வர வேண்டியது வரும், உங்களை விட்டு செல்ல வேண்டியது சென்று விடும். எதுவுமே வந்து எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் அபவுட் டெம்ப்ரவரின்ற ஒரு விஷயம். இதை டெம்ப்ரவரின்னு சொன்னால் கூட நான் வந்து ஒரு ஃபிலாசபி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி போயிடும். இதை தாண்டி நான் எப்படி சொல்லலாம்னா, இந்த உலகத்தில் வந்து நம்ம இருக்கிறப்ப நத்திங் வில் பி ஸ்டேயிங் வித் அஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நோ ஒன் இஸ் ஹியர் டு சேவ் யூன்றதையுமே புரிஞ்சுக்கணும். இப்போ லீடர்ஷிப் பற்றி என்னை பேச சொன்னீங்கன்னா நான் இந்த காட் சொல்லுவேன், நோ ஒன் இஸ் ஹியர் டு சேவ் யூ. இதே ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி போகணும் அப்படின்னா நத்திங் வில் ஸ்டே வித் யூ. இது ரெண்டு தாங்க நம்ம புரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஹீலிங் நம்ம நினைக்கிறது நமக்கு அடிப்பட்ட உடனே இந்த இடத்துல ஒரு வெட்டு, எவ்வளோ ரத்தம் வருது பாருவோ, இதெல்லாம் காயமாகிடுக்கு, ரைட்டு, இவ்வளோ தூரம் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு ரத்தம் பொதன்னு வருது, இது காயம். ரத்தம் வந்தால் வலிக்குது, அந்த பெயின் வர்றப்ப நம்ம உணர்றோம், வலிக்குது, டாக்டர்கிட்ட போய் கையை கொடுக்குறோம், அவர் தையலை போடுறாப்புல, மருந்து வைக்கிறாப்புல, 2 நாளுக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போய்டுன்றது சொல்கிறாங்க. இது பேர் ஹீலிங்கா? சரி, ரைட்டு. இந்த வெளியான அந்த கட்டு அது போயிடுச்சு, மறைஞ்சிடும், அந்த காயம் போயிடும். அந்த வலி உள்ளே இருக்குமே, அதை யார் குணப்படுத்துறது? என்ன சார் உள்ள வலினா என்ன சார், புரியல எனக்கு. அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். யாராச்சும் ஒன்று நீங்களே வெட்டி இருந்திருக்கலாம், இல்லை யாராச்சும் தெரியாமல் உங்கள் மேலே கோடு போட்டுருந்துருக்கலாம், இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கை கீச்சி இருந்திருக்கலாம், அந்த இடத்துல அடிபட்டிருக்கு, உள்ளே ஒரு காயமாகுமே. புரியலையே சார் நீ என்ன சொல்கிறேன்னு. ஆக்சுவலாக பெயின்றது இங்கே இருக்கா, இந்த இடத்துல பெயின் இருக்கா? நீங்கள் காட்டுங்க அந்த பெயினை, அந்த வலியை காட்டுங்கப்பா. எனக்கு இந்த இடத்துல வந்து வெட்டு விழுகுது, எனக்கு அந்த வலியை காட்டுங்க. உடலில் எந்த இடத்துல அடிபட்டாலும் வலியை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, உணர மட்டும்தான் நண்பா முடியும். அப்போ அந்த உணர்ச்சிகளுக்கு அந்த ஒரு உணர்ச்சி வருது, பெயின்ன்றது, அந்த பெயின்லேருந்து வரக்கூடிய விளைவுகள். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கை வெட்டுப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் அந்த வேலையை நீங்கள் எப்படி பண்ணுவீங்களா? போகிறப்பெல்லாம் பயமாக இருக்கும், ஐயோ மறுபடியும் கையை வெட்டிட்டா என்ன பண்ணுறது, மறுபடியும் நம்ம அதே இடத்துல போய் வேலை பார்க்கணுமா, வேலையை குவிட் பண்ணிடலாமா, இல்லை வேறு வேலைக்கு போயிடலாமா, இல்லை இதுலேயே வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி மனம் ஓடுமா இல்லையா, நடக்குமா இல்லையா? இது வந்து ஃபிசிக்கல் பெயின். இது மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து இந்த ஜாபை நீங்கள் கண்டினியூ பண்ணுறது எவ்வளோ, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன பெயின் பாடி. இதுவே ஃபிசிக்கல். இதில் பார்த்தீங்கன்னா மென்டல் எமோஷ்னல்லாம் வேறு லெவலுங்க நண்பா. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களை வந்து ஒரு பொண்ணு ஏமாத்திடுச்சு, பையன் ஏமாத்திட்டான், ஹவு டேர் ஷி டிட் திஸ் டு மீ, ஹவு டேர் திஸ் பாய் டூ திஸ் டு மீ அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கோபம், வன்மம், ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு வருத்தம், இல்லைனா உங்களை ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கஷ்டப்படுத்திருப்பாங்க, வேர்ட்ஸு ஒரு உங்கள் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாத ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணி, அதாவது ஷேர் பண்ணுறது தவறு கிடையாது, எப்படி சொல்லணும்னு தெரியாமல், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மோர் மேண்டட்ரி நண்பா, ஸோ பேசக்கூடாத விஷயத்த பேச தெரியாமல் பேசிட்டு
உங்களை காயப்படுத்திட்டாங்கன்னு வைங்க, வச்சு செஞ்சிடும். அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, அது முடிஞ்சிடும், அந்த சுச்சுவேஷன்லாம் போய்டும். அதுக்கடுத்து நம்மளும் சகஜமாக அந்த பர்சன்ட்டை சரி நம்ம அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், கூட இருக்க கொலீகாக இருக்கலாம், கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். திஸ் இஸ் வாட் வில் ஹேவ். இப்போ ஆக்சுவலாக அவங்க பேசுனது உங்களை ஹர்ட் பண்ணிச்சா, இல்லை நீங்கள் அவங்க பேசுனதுனால ஹர்ட் ஆனீங்களா? இதான் கொஷின். இதுவும் மறுபடியும் கேளுங்க, பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணுங்கள். கேட்குற கொஷின், அவங்க ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க, அவங்க பேசுனது உங்களை ஹர்ட் பண்ணிச்சா, இல்லை அவங்க அந்த விஷயம் பேசுனதுனால நீங்கள் ஹர்ட் ஆனீங்களா? புரியலடா. எப்படி எடுத்துக்கலான்னா, அவங்க வந்து உங்களை திட்டுறாங்கன்னு வைங்களேன், அந்த வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துச்சா, இல்லை அவங்க பேசின வார்த்தைகள் உங்களால் ஏற்றுக்க முடியலையா, இல்லை உங்களால் அந்த வார்த்தைகளுக்கு ஒரு பொறுப்பேற்றுக்கொள்வதுன்னு சொல்லலாம், இல்லை அந்த நபரோட இன்டென்ஷன் அதை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லலாம், இல்லை எம்பத்தின்னு வச்சுக்கலாமே, ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஹர்ட் ஆகிடுக்காங்க, ஸோ ஹீஸ் வென்டிங் அவுட் ஹிஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்ற ஒரு புரிதல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து இதை ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒரு கொஷினுங்க, அவர் பேசினது என்னை ஹர்ட் பண்ணிடுச்சு, ஓ மை காட், இதில் நீங்கள் ஹர்ட் ஆகிறீங்களா, இல்லை இது நடந்துருச்சுன்ற மாதிரி யூ ஆர் த்ரோயிங், யூ ஆர் பிளேமிங் தட் பர்சன். எப்படி இந்த நபர் என்னை இப்படி பேசலாம், எப்படி இவ்வளோ நான் அன்பை கொடுத்து வச்சுருக்கேன், இந்த பர்சன் எப்படி என்னை போட்டு இப்படி ஒரு இந்த சொல்லி என்னை காயப்படுத்திட்டாரு. ஆக்சுவலாக காயமானது நீங்கள். சரி ஆகிட்டோம், வேறு வழி இல்லை. நேச்சுரலாக நமக்கு மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த எமோஷன்ன்ற ஒரு விஷயம் அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஹர்ட் ஆயாச்சு. இப்போ என்னங்க பண்ணுறது? அடுத்த நாள் அந்த நபரை பார்க்குறப்பெல்லாம், இவனா நேற்று எனக்கு ஹர்ட் பண்ணால, அடுத்த நிமிஷம் எப்படா இவனை வந்து இது மறுபடியும் நம்மளும் இதை வி ஹாவ் டு டேக் த ரிவெஞ்சுன்ற மாதிரி யோசிப்போம். இல்லைன்னா இதை என்னைக்காச்சும் இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் வந்து பேசுவாரா, இதை வந்து இந்த இப்படி பேசிட்டு வருத்தப்பட்டு நம்மகிட்ட வந்து பேசுவாரான்ற மாதிரி ஒரு ஏக்கம், எதிர்பார்ப்பு இருக்கும். திஸ் இஸ் வாட் வில் பி தேர். இல்லைனா என்ன ஆகும்னா, அடுத்த நாள் வந்து அவர்கிட்ட பேச மாட்டோம், வில் பி இக்னோரிங் தட் பர்சன். நேச்சுரலாக நடக்கிறது தான் இது எல்லாமே, ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கிறப்ப. அப்போ இந்த சூழலில் என்ன நடக்குதுன்னா, அந்த பர்சனை பற்றின இமேஜ், நீங்கள் அவர் மேலே வச்சுருக்க அன்பு, அக்கறை, அவர் உங்கள் மேலே அந்த திட்டினது கூட நேச்சுரலாக வந்து உங்கள் மேலே வச்சுருக்க அந்த அன்பு அக்கறைனால திட்டிருப்பாங்க, அந்த விஷயம். பட் சில டைம் இந்த சூழல் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை அவரை சுற்றி உள்ள அந்த மனிதர்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கூட அவங்க அப்படி பேசியிருந்துருக்கலாம். இட் மே பி ஹேப்பனிங். அந்த இடத்துல நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்கன்றதை அவங்க வந்து அட்ரஸ் பண்ணிவிடுங்க. நான் ஹர்ட்லாம் ஆகலப்பான்னா வி யூஸ் டு சப்ரஸ். என்னையெல்லாம் ஹர்ட் பண்ணிட முடியாது, பெரியாளா அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்மளை சப்ரஸாக பண்ணுறப்போ கூட நமக்கு பிரச்சனை தான். இல்லை இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாலும் நமக்கு பிரச்சனை தான். சரிங்க, புரியலை சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன் நண்பா. அவர் திட்டாரு, நீங்கள் ஹர்ட் ஆகிட்டீங்கன்றது இது வந்து உங்களோட ப்ராப்ளம், உங்களோட சேலஞ்ச். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அமையுது, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செயல் அங்கே நடைபெறுதுன்றப்ப, இந்த இடத்துல அந்த செயல்னால, அந்த பேச்சுனால, அந்த மனிதர்னால கிடையாது, அந்த பிஹேவியராக இருக்கலாம், இல்லை அந்த கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதனால வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் த சிச்சுவேஷனால் இருக்கலாம். அப்போ இதனால நான் ஹர்ட் ஆகிட்டேன், ஓகே ரைட், இது முடிஞ்சிடுச்சு. இதை யார் ஹீல் பண்ணுறது? ஹூ கேன் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி? டாக்டர் சைக்காட்ரி டாக்டர், எனக்கு இந்த மாதிரி இந்த பர்சன் இப்படி பேசிட்டாரு, என்னை இது ஹீல் பண்ணுறீங்களா? ஒடா முட்டாள்னு சொல்லுவாங்களா இல்லையா டாக்டர்ஸு? முண்டாட்டி திட்டுனா போயிட்டு மல்லிகைப்பூ வாங்கி கூட சரியாக போயிடும், நண்பன் கூட சண்டைனா போயிட்டு ஒரு ட்ரீட் வை சரியாக போயிடும், கொலி கூட சண்டைனா போய் ஒரு சாப்பாடு வாங்கி கூட சரியாக போயிடும். இந்த இடத்துல நீங்கள் மற்றவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதோ இல்லை மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுனால உங்களுக்கு எதுவும் வரப்போதா? சத்தியமாக கிடையாது நண்பா. ஒன்று புரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல ஹர்ட் ஆனது நீங்கள். ஐ மீன் இதுவுமே உங்களால் தான்.
அது ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஏன்னா when we realize we are getting hurted because of our thought process, the pattern we think, the way we are educated. இதனால தான் நடக்கும். இன்னும் இதை காம்ப்ளிகேட் பண்ணேன்னா இது வேறு மாதிரி போயிடும். நான் இந்த விஷயத்தை இப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். பட் மை கொஸ்டின் ஹியர் இஸ், உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு அடி ஆகிடுச்சு, உள்ளே ஹர்ட் ஆகிடுச்சு. 2வது தடவை எமோஷ்னலாக ஒருத்தவங்க உங்களை வந்து ட்ரிகர் பண்ணி நீங்கள் ஹர்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் ஹர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஹீலிங் நடக்கலை. 3வது வரேன் நான். ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, வேறு லெவல் ஆக்சிடெண்ட். உங்களுக்கோ உங்களுக்கு பிடித்த நபர்களுக்கோ ஆக்சிடெண்ட் நடக்குது. இல்லை எப்படி சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸ், ஒரு பணம் இழப்பு, இல்லைனா வந்துட்டு ஒரு டிசீஸ் வந்து உங்கள் பாடியில் வந்துட்டு போயிருக்கலாம், இல்லை இருந்திருக்கலாம். இல்லைனா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பிஸ்னஸில் ஒரு ஒரு ஜாப் நம்மளை விட்டு போயிடுச்சு, ரிலேஷன்ஸ் வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் என்ன நடக்கும்னா, ஒன்று ஃபிசிக்கல் உடல் ரீதியான வரக்கூடிய பெயின், எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய, நாட் ஓன்லி வித் ரிலேஷன்ஷிப், நமக்குள்ளேயே நம்ம வச்சுருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம சரிப்படுத்தணும். நிறையா இடத்துல நம்மளே வந்து நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு விஷயம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நம்மளை தாழ்வு மனப்பான்மையுடன் பார்த்து, நம்மளவே நம்ம குறையாக நினச்சி நம்மளே ஹர்ட் பண்ணியிருப்போம். இது ஒரு வகை. இது இல்லைன்னா மற்றவர்கள் நம்மளை வந்து அவதூறாக பேசி, இல்லை மற்றவர்கள் அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் நம்மளை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கும். சம்டைம்ஸ் டோன்ஸ் ஆல்சோ. இதெல்லாம் எமோஷ்னலாக போயிடும். ஃபைனலாக மென்டல் சேலஞ்சஸ்ன்றப்ப பார்க்குறப்ப ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கலாம், ஒரு ஆக்சிடெண்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆக்சிடெண்ட் வந்து ஒரு 2 கார் மோதுன்னு வைங்களேன். இல்லை ஒரு கார் வந்து ஒரு பைக்கில் மோதி அந்த பைக்கில் இருக்கிற கீழே விழுந்து தரையில் அவனோட உடம்பு உரசி, ஒரு லாரி அவன் மேலே ஏறி, பீப்புள் யூஸ் டு see this, it happens நண்பா. இப்போ இதை நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டில் போவதற்கு பயம் இருக்குமா இருக்காதா? சரி சார், இது வந்து பை த பை ஆன் த வே நடக்கிறது தானே சார், இதனால எனக்கு என்ன சார் பிரச்சனைன்னு நீங்கள் கேட்கலாம். நண்பா, நான் என்எல்பி நீங்கள் வந்து என்னோடய கிளாஸஸில் அட்டன் பண்ணிங்கன்னா தெரியும். வாட் வி see, வாட் வி ஹியர், வாட் வி ஸ்மெல், வாட் வி ஸ்பீக் அண்ட் வாட் வி ஃபீல், அவ்வளோ இம்பேக்ட் நம்ம பாடி நம்ம மைண்டில் கொண்டு வரும். இட் வில் டேக் அஸ் ஸோ ஃபார். அடுத்து நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், அதுக்கு அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துடுறீங்க. இல்லைன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம், பைக்கில் கீழே வந்துருக்கலாம், அடிபட்டுருக்கலாம், பெரிய அடியோ சின்ன அடியோ. அதுக்கப்புறம் நமக்கு வந்து வரக்கூடிய அந்த மென்டல் சேலஞ்சஸ் இன் சென்ஸ், இது ஆன்சைட்டி இல்லை வந்து டிப்ரெஷன். ஆன்சைட்டியாக ஃபஸ்ட்டு வரும். எப்போ தெரியுமா டிப்ரெஷன் ஆகும்? ஸ்ட்ரெஸ்ஸோட அல்டிமேட் ஒரு குறிப்பிட்ட காலம் இதை வந்து கண்டினியூ ஆனதுக்கப்புறம் டிப்ரெஷனாக மாறும். அதுக்கடுத்து ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறும். அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவெடுக்கக்கூடிய அந்த முடிவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தவறான முடிவுகள் நம்ம எடுப்போம். இந்த ரிலேஷன்ஷிப்பை குவிட் பண்ணிவிடுவோம், இல்லை பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகலாம், இல்லை ஜாபை குவிட் பண்ணுறது, இது மாதிரிலாம் நடக்கும். திஸ் இஸ் வாட் சம்டைம்ஸ் சூசைட்ஸ் நடக்கும். இதுவுமே வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இப்போ நமக்கு பிடித்தவர்கள் நம்மளை விட்டு போயிட்டாலோ, இல்லை நமக்கு ஒரு டிசீஸ் வரக்கூடாத ஒரு வியாதி, கொரோனா நம்ம எதிர்பார்த்தோமாங்க. நான் கொரோனா பேஷண்ட்டாக இருந்தவன் தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஐ ரெக்கவர்ட். த ஹீலிங்கோட இம்பார்ட்டன்ஸ்லாம் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஸோ ஹீலிங், அப்போ மென்டல் சஃபரிங். இப்போ பாருங்கள், எல்லாமே எக்ஸ்டர்னலாக நடக்கிறதுன்றது ஒரு விஷயம். இதில் ஹர்ட் ஆகிறது யார்? எதுக்கு நம்ம அதை அலோவ் பண்ணுறோம்? அது ஏன் நடக்குது? இது நடக்கக்கூடாது, இது எப்படி நடக்கலாம்? இதெல்லாம் நம்ம வந்து தடுக்க முடியாது. நடைபெற வேண்டியது நன்றாக தவறாகன்றதை விட நடைபெற வேண்டியது நடைபெற்றது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் பெரிய 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 ஒரு கான்செப்ட் இது. பட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ.
நடைபெற்று முடிந்தது. பட் அந்த பெயின் பாடி, ஒரு மென்டல் சஃபரிங்லேருந்து வரக்கூடிய ஒரு பெயின் பாடி, எமோஷனல் சஃபரிங்லேருந்து வரக்கூடிய ஒரு பெயின் பாடி, ஃபிசிக்கல் சஃபரிங்லேருந்து வரக்கூடிய ஒரு பெயின் பாடி, இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் மூவ் ஆகணும் அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையில் முதல் விஷயம், நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது சந்தோஷம். அது இருக்குமா? இருக்காது. சரி, ரைட்டு. ரிலேஷன்ஷிப்பு, எனக்கு உடல் தானே சார் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் என்ன பிரச்சனை? அது பிரச்சனையே இல்லையே சார். நண்பா, நீ நல்லா இருந்தால் தான் உன்னோட உடலும் உன்னது மனமும் சிறப்பாக இயங்கி கொண்டு இருந்தால் மட்டும்தான். நீ கம்யூனிகேட் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஒருத்தவரை அட்ரஸ் பண்ணுறது, ஒருத்தவர் பேசும் பேச்சை புரிஞ்சுக்கிறது, லிசனிங், இது ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் பண்ண முடியும் சார். உங்களுக்கு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான். இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிகேஷன் அமேசிங்காக இருக்கணும். அப்படின்றப்ப நீங்கள் தெளிவாக பேசணுன்னா கூட உங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் நன்றாக இயங்க வேண்டுமா இல்லையா? சரி, ரைட்டு. சரிங்க சார், எனக்கு ஹெல்த் நல்லா இருக்குது, ரிலேஷன்ஷிப்பு பிரச்சனை. சரி, ரைட், ரிலேஷன்ஷிப் பிரச்சனை. இப்போ ஹெல்த்து நல்லா இருக்குது, ஓரளவுக்கு எனக்கு ஒரு 100க்கு ஒரு 80 மார்க் போல். ரிலேஷன்ஷிப்பு பிரச்சனையாக இருக்குது. அப்போ ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சன் பிரச்சனை கிடையாது, அந்த பர்சனை பற்றி நீங்கள் வச்சுருக்க அந்த பெர்ஸ்பெக்டிவ் இமேஜ். எனக்கு ஒருத்தவர் கவுன்சிலிங் வந்தார், சார் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன சார் இது எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன் சார், அவங்கள மாற்றவே முடியலை சார். நான் நிறையா ஷீ இஸ் இன் ரிலேஷன்ஷிப் வித் அ கேர்ள், ரைட், மேரேஜ் ஆகிடுச்சு, நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு. மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஹீ கேம் டு மீ, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். அவர் அப்புறம் என்னோடய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணார். சார், நீங்கள் ஒர்க் ஷாப்பில் நிறையா சொல்லி கொடுத்தீங்க, ஆனால் இந்த பிரச்சனைக்கு நான் அவங்கள சரி பண்ணணுமே சார். நண்பா, நம்ம இந்த உலகத்தில் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு விஷயம், மற்றவர்களை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதை போத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வில் பி க்ரோயிங். அந்த இடத்துல ஒர்க் பண்ண வேண்டியது அந்த பர்சன்ட்ட கிடையாது நண்பா, நம்மக்கிட்ட. நம்ம இங்கே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட தாட் பேட்டர்ன், நம்மளோட திங்கிங், த வே ஆஃப் அட்ரஸிங் த சேலஞ்ச், நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட ஹேபிட்டு, இது பாசிட்டிவ் நெகட்டிவ் பிலீஃப்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். த பிலீஃப்ஸ் வி ஹோல்டு அபவுட் த பர்சன், த இமேஜ் வி ஹாவ் அபவுட் த பர்சன், வாட் வி லுக், வாட் வி சீ கிடையாது, வாட் வி லுக் அப்படின்ற ஒரு விஷயம். எதை நீங்கள் தேடுறீங்க அந்த மனிதர்கள்ட்ட அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை எதை நீங்கள் பார்க்குறீங்க அந்த மனிதர்கிட்ட அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம். எனக்கு அந்த ஒர்க் ஷாப் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு 2-3 நாள் கழிச்சு கேட்டார், சார் நான் திருப்பி எனக்கு எல்லாமே புரியுது சார், ஆனால் அவங்கள மாற்றணும் சார். எனக்கு சத்தியமாக அதுக்கு பதில் சொல்ல, சார் அப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப் கோச்சிட்ட போங்க சார், என்கிட்ட வராதுங்க, திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா we have to work with ourselves. நம்ம இப்போ ஒரு நபர் கூட நமக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னா ஆக்சுவலாக நமக்கு we have to correct with ourselves, or am I having good relationship with myselfன்ற ஒரு கொஸ்டினில் ஆரம்பிச்சிங்களே. am I having, இந்த கொஸ்டினுமே பாஸ் பண்ணிவிட்டு கேட்டு பாருங்கள். am I having good relationship with myself, இந்த கொஸ்டின் கேட்டுட்டு பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் இது முடிஞ்சுதா? சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள், அப்போ கூட நம்ம மேலே தான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவுமே மைண்ட் ஓரியன்டான ஒரு விஷயம், ஃபிசிக்கை பற்றின ஒரு விஷயம். சரி, ரைட்டு. சார் பிஸ்னஸ்ஸு ஜாபெல்லாம் என்ன சார், இதுக்கு ஹெல்த்து ரிலேஷன்ஷிப்லாம் போங்க சார், நீங்கள் வேறு சும்மா ஏதாச்சும் ஹெல்த்து உடம்பெல்லாம் யார் சார் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், ஓடிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு அடுத்த மாதம் நான் சம்பளம் போடணும் என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு. நீங்கள் போய் மென்டல் ஹெல்த்தை பார்க்க சொல்கிறீங்க, எமோஷனல் ஹெல்த்தை பார்க்க சொல்கிறீங்க, ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்க்க சொல்கிறீங்க, உங்களோட வேலையெல்லாம் போய் வேறு யாராச்சும் போய் பேசுங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது நண்பா. எம்ப்ளாயீஸு நல்லா இருக்கணும், ஃபேம் நல்லா ஓடணும், எல்லாமே சூப்பராக ஓடணும், ரைட்டு, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன், ஐ அக்செப்ட் தட் கம்ப்ளீட்லி. உங்களுக்கு ஒரு கோடிக்கணக்கான டேர்ன் ஓவர்லாம் வரணும், எல்லாமே வெளியில் எக்ஸ்டர்னல். சரி, இது எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது நண்பா? உங்கள் எம்ப்ளாயி செய்கிற செய்கைகளை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறேன், அது சரியாக நடக்கணும்னு நினைக்கிறேன்.
டேர்ன் ஓவருக்கு எப்படி ரைஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா கொடுக்குறேன். யுனைட்டியாக ஒர்க் பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு கொடுக்குறேன். எப்படியெல்லாம் செயல்படலான்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிறேன். இதெல்லாம் ரைட்டு. நிறையா நீங்கள் வேறு லெவல் லீடரு, அமேசிங் லீடராக நீங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம், நல்லா செயல்படலாம். பட் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இல்லைன்னு சொல்லலை, இதெல்லாம் செயல்படணும். ஆனால் இது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றது அவேர்னஸும் உங்களுக்கு இருக்கணும், அட்டென்ஷனும் அதில் இருக்கணும், எக்ஸ்ட்ரோஸ்பெக்டிவ் அவேர்னஸும் அட்டென்ஷனும் இருக்கணும். இதெல்லாம் நமக்கு நிறையாவே இருக்குது. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்ன்றது பார்க்கணும், மற்றவர்கள் செய்யும் தவறுகளை நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது, மற்றவர்கள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழலோட மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கணும். அதே சமயம் அந்த மாற்றங்களுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு பார்க்கணும். இதெல்லாம் ரைட்டு. இந்த நமக்குள்ள ஒரு அவேர்னஸும் இன்ட்ரோஸ்பெக்டிவ் அட்டென்ஷன்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. என்ன சார் இன்ட்ரோஸ்பெக்டிவ் அவேர்னஸ், இன்ட்ரோஸ்பெக்டிவ் அட்டென்ஷன் ஒன்றும் புரியலையே சார். ஏதோ வார்த்தைகள் புதுசாக சொல்கிறீங்க, எனக்கு அட்டென்ஷன் அவேர்னஸே புதுசாக இருக்குது. நீங்கள் வேறு இதில் எஸ் வி ஹாவ் டு ஒர்க் ஆன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அட்டென்ஷன். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க ஒரு நம்பர். அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஆர் யூ ஃபோக்கஸிங் ஆன் தட் சேலஞ்ச்? இல்லை இந்த பிரச்சனை வருது, இது பாதியில் விட்டுட்டு அடுத்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வருது, அது அடுத்த பிரச்சனை. எப்படின்னா எலெக்ஷனில் என்ன நடக்கும், பொலிட்டிக்ஸு, ஒரு பிரச்சனை வரும், இன்னொரு பிரச்சனையை காட்டி நம்ம மக்கள் அதை தேடி போயிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும், அதை மறந்துட்டு இன்னொரு பிரச்சனை தேடி போவோம். திஸ் இஸ் வாட் பாலிட்டிஷியன்ஸுன்றது சொல்கிறாமல் பொலிட்டிக்ஸ் ஹேப்பன்ஸ் லைக் திஸ். இதே தான் பிஸ்னஸ்ஸு, இதே தான் ஜாபு. அந்த அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சு சொல்கிறாங்க, நான் பார்க்குறேன், ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கம் இதோட பெரிய பிரச்சனை வருது, இதை விடு, அதான் முக்கியம், அங்கே போ, சரி ரைட், இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே ஒரு பிரச்சனை வருது, இதை பார்க்கணும், சரி ரைட், எல்லாத்தையும் பார்க்குறீங்க, அவேர்னஸ் செம்ம, அட்டென்ஷன் எங்கேப்பா போச்சு, சரி ரைட்டு, இந்த பிரச்சனை நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறேன், செம்ம ஃபோக்கஸ், கிறிஸ்டல் கிளியர், அப்படியே ஒரு பைனாக்குலர் கிடையாது, அது என்னமோ சொல்லுவாங்க, மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுற்றி உலகமே ஃப்ளட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு, என் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, என் ஹெல்த்து சரியில்லை, என்னோடய மேனேஜருக்கும் என்னோடய கொலீகுக்கும் பிரச்சனை இருக்குது, ஆனால் எனக்கு இந்த டேர்ன் ஓவர் ரைஸ் ஆகலையே, இதில் அட்டென்ஷன் வச்சுருக்கேனே, இந்த அவேர்னஸ் என்னாச்சு, போயிடுச்சு. சரி ரைட்டு, இதெல்லாம் வெளியில், சரி இதெல்லாம் சூப்பர், இதெல்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஒரு மாஸ்டர் பிஸ்னஸ் பர்சன் இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. இதையும் தாண்டி ஒன்று இருக்குது, நமக்குள்ளே ஓடக்கூடிய ஒரு அட்டென்ஷன் அண்ட் அவேர்னஸ். அதை யாருங்க என்ன சார் நமக்குள்ளன்னா, நம்ம நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்போம், யோசிச்சு பாருங்க, சிந்தனைகள் மேலே சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம பார்க்குறோமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி காலையிலேருந்து இந்த வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும், காலையிலேருந்து கூட வேணாம், ஒரு 28 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள அந்த சிந்தனைகளை உங்களால் என்கிட்ட சொல்ல முடியுமா? என்கிட்ட சொல்ல வேணாங்க, எழுத முடியும் பேப்பரில். ஒரு நாளைக்கு 60,000 முதல் 80,000 வரை சிந்தனைகள் ஒரு மனிதனுக்கு தோன்றுகிறதுன்னு சொல்கிறாங்க நண்பா. அப்போ 1 2 3 4 5 6 சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். சரி ரைட்டு, இதெல்லாம் ஃபைனு, இந்த சிந்தனைகள்லாம் வருது, மாற்ற முடியாதே, மனித மூளையே படைப்பதே அப்படி தானே. பட் அட்லீஸ்ட் நமக்கு அது அவேராக இருக்குமா அந்த சிந்தனைகள்லாம் வருதுன்றது? சத்தியமாக கிடையாது. சரி, எதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த சிந்தனைகளை முக்கியமாக இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. சரி ரைட்டு, இது ஏதாச்சும் ஒரு சிந்தனையை எடுத்துக்குவோம், இதில் நம்ம வேலை பார்ப்போம், சத்தியமாக பண்ண மாட்டோம், சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றப்ப இந்த இடத்துல பெயின் வருது, இந்த இடத்துல ப்ளஷர் கிடைக்குது, அப்போ நம்ம ஆக்ஷன் எடுப்போம். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்கள் சிந்தனைகள் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பெயின் வர்றப்ப என்னோட மனைவி என்னைய திட்டா, பாஸ் என்னை திட்டாரு,
அடுத்த மாதம் நீ வேலையில் இருக்க முடியாது, நீ டார்கெட்டை முடிக்கலைன்னா அந்த பெயின். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வலி ஆரம்பிக்குது, அநேகமாக ஹார்ட்டில் பிளாக் இருக்கும் போல இருக்குது, பெயின் இல்லையா? ப்ளஷர். அந்த கம்பெனியில் சேர்ந்தோம்னா எனக்கு 2000 ரூபா எக்ஸ்ட்ராவில் கொடுக்குறான். இவன் இத்தனை வருஷமாக வேலை பார்த்துருக்கேன், எனக்கு ஒன்றும் கொடுக்கல, போனஸ் போடல, இன்சென்டிவ் போடல, என்ன எனக்கு ஒன்றுமே பண்ணலை அந்த கம்பெனி. அங்கே போகிறீங்க ப்ளஸ்ஸரு, ஒரு ப்ளஸ்ஸரை தேடி போவோமா? இல்லைன்னா வைங்களேன், என் மனைவி சூப்பராக இருக்கா, ஆனால் இவளோட நயன்தாரா நல்லா இருக்காள், நம்ம ஏன் நயன்தாராவை லவ் பண்ணக்கூடாது? ட்ரை தான் பண்ணி பார்ப்பேன். ஐயய்யா, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அந்த பிள்ளைக்கு பண்ண முடியாது, கஷ்டம். சரி ரைட்டு, இந்த பொண்ணு நல்லா இருக்குது, மாப்பிள்ளை பார்த்துருப்போம், 2-3 வரங்கள் வந்திருக்கும், இவங்கக்கிட்ட ஒரு சொத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அங்கே சொத்து நிறையா இருக்கு, அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ண நல்லா இருக்குமே. இந்த பிள்ளைக்கு மாநிறமாக இருக்குப்பா, அந்த முகச்சாடையே சரியில்லைப்பா, அந்த முகச்சாடை சூப்பராக இருக்கே, அதை லவ் பண்ணியோ இல்லை மேரேஜ் பண்ணியோ ஏதோ ஒரு பண்ணிடலாமே அதை. சரி ரைட்டு, ஜிம்முக்கு போய்கிட்டு இருந்தேன், எனக்கு ஏதோ உனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், இது கொஞ்சம் நல்லா இருக்குமே எனக்கு, இதில் போகலாமே, நான் ஜும்பா போகலாம், டான்ஸ் ஆடலாம், ப்ளஸ்ஸர். இப்போ ஒரு சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் வாட்டர் ஸ்மெல், பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஆல்ரெடி நமக்கு என்னோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா 95, 107 தாண்டி போய்கிட்டு இருக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் எக்கச்சக்கமாக ஆகிடுச்சு, சுகர் லெவல் கண்டிஷனல் 300, 400, 600, ப்ரெஷர் பிபி டு த டாப்பு இருக்குது நமக்கு. ஆனால் இதெல்லாம் கவலை இல்லை, நமக்கு நம்மளோட மூக்கு வெளியில் பக்கத்தில் பாரு சூடாக பிரியாணியை போட்டுறாங்க, சாப்பிட்ணும்ப்பா, சாப்பிட்டா கிடைக்கிற சுகம் இருக்கு, ப்ளஷர். மனித மூளை 2 விஷயத்துக்கு அடிமையாகும், எதுக்குன்னா டுவர்ட்ஸ் த ப்ளஷர், ரன் ஃப்ரம் த பெயின். இது ரெண்டுமே ஒரு பிரச்சனை வர்றப்ப அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிப்பதற்கு ஒரு செயலையும், இல்லை நமக்கு ஒரு விஷயம் ஒரு ப்ளஷர் தேவைப்படுதுன்னா அதை நோக்கி ஒரு செயலையும் நம்ம செய்ய வைக்கக்கூடியதான் இந்த மனிதனோட மூளையே. இதை நான் புரிஞ்சுக்கணும் நண்பா, ரொம்ப 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 முக்கியம். அதுக்காக சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே, ஐ புலங்களை என்னால் அடக்கி வாழ முடியலையே சார். அப்படி அடக்கி வாழலாம் வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? நிறையா கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் நண்பா. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நான் ஞானி கிடையாது, இதுக்கெல்லாம் பதில்லாம் என்கிட்ட கேட்காதுங்க. பட் இதுக்கு சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும், இதை நம்மளால் கையாள முடியுன்ற ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஹீலிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணாமல் வளர முடியாது. உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, உங்கள் பிஸ்னஸ்லேயும் சரி, உங்கள் ஜாப்லேயும் சரி, உங்கள் ஹெல்த்லேயும் சரி, சோஷியலாக நீங்கள் மனிதர்கள் கூட பழகுவதற்கு கூட ஹீலிங்கிற ஒரு ப்ராசஸ் நடைபெறும் சார். ஹீலிங் என்னென்னு தான் சொல்லி தொலைங்களே சார். வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் ஹீலிங்ன்றீங்க, வலிக்குதுன்றீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, புரியுது. ஆனால் என்றைக்காவது உணர்ந்திருப்போமா? என் கேள்வி அதுதான். என்னமோ பண்ணுது, என்ன பண்ணுதுன்னே இங்கே என்னமோ பண்ணுது சார், மண்டியில் போட்டு கொடையுது, ஆனால் என்ன கொடையுதுன்னு தெரியல. இங்கே ஏதோ கொடையுது போட்டா புழுங்குது, ஆனால் புரியலையே சார். இதை போய் கேட்டால் என்ன பைத்தியம்னு சொல்லி 4 மாத்திரையை கொடுத்து முழுங்க சொல்கிறாங்களே சார். இது நியாயமா சார்? இது தர்மமா சார்? நண்பா, உன்னோட உடல் உன்னோட மனது உன் கண்ட்ரோலில் இல்லைன்னா மற்றவன் உன்னோட உடலையும் மனதையும் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அது மேலே ஃப்ளைஓவரில் போவான். 120, 140 போகணும் வைங்களேன், 120, 260 கூட போக வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன். திருப்பி சொல்கிறேன், உன் மனதையும் உன் உடலையும் நீ கண்ட்ரோல் எடுத்துக்கலைன்னா வர்றவெல்லாம் வச்சு கும்மி அடிச்சுட்டு போயினே இருப்பான். இது கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜில் பேசினா தான் கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்காக நான் பேசுகிறேன். நான் நிறையா மனிதர்களுக்கு இன்னும் அது புரியாமல் இருக்க ஒரு புதிராகவே இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் பண்ணுறது சார்? ஹீலிங் பண்ணணும். ஹீலிங்
இதுக்கு தான் வந்து இதை என்ன பண்ணுறது, இதை வந்து ஒரு வீடியோவாவோ ஒரு 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 பேச்சிலையோ என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஹீலிங் இஸ் அ ப்ராசஸ். இட் ஹாவ் டு ஹேப்பன் பை இட் செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை எப்படி செய்வது, இதனால் என்ன பயன் கிடைக்கும், இதை வந்து எப்படி நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கிறது, அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி இதை வந்து பொருத்தி கொள்ள முடியும், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிந்தால் போதும் நண்பா. அதுக்கு தான் நண்பா கம்மிங் Jan 14th இது வந்து பார்த்தீங்கன்னா as an amazing phenomenal workshop, ஜேர்னி டு வெல்பீயிங் அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுப்பேன். Jan 14th சண்டே தான் வருது, பொங்கலுக்கு முந்தின நாள். உங்களுக்கு பொங்கல் சிறப்பாக இருக்கோ இல்லையோ, சாப்பிட்ற பொங்கல் சொல்கிறேன், அந்த பொங்கலில் இருந்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காகவும் பேராசைக்காகவும் 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 இந்த ஒர்க் ஷாப்பை நான் கண்டக்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே 5:30 முதல் 8:30 வரை, அதாவது ஈவினிங் 5:30 PM to 8:30 PM மதுரையில் உள்ள ராயல் கோட்ன்ற ஒரு ஹோட்டலில் பெரியார் பக்கத்தில் இருக்குது. பெரியார்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது வந்து ஒரு அமேசிங் ப்ரோக்ராம். இங்கே வந்து நம்ம என்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம உடலுக்கும் சரி மனதிற்கும் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம நினைத்து கொண்டு இருப்பது எல்லாமே வந்து சரியா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த. பிகாஸ் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மற்றவர்கள்னால நம்மளால தான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படி கிடையாது. ஐபூதங்கள், இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்துக்கு கூட நம்ம கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு வரக்கூடிய வியாதிகள், நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சத்துக்கு கூட எப்படி நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஓம்கார மந்த்ரா. சார் மந்த்ரான்ற உடனே நான் வந்து என்னை வந்து ஒரு மந்திரவாதியோ இல்லை வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜராவோ இல்லை ஒரு டாக்டராவோ நினைக்காதீங்க. நான் அப்படிலாம் கிடையாது. ஐ ஆம் அ சிம்பிள் அண்ட் அ நார்மல் ஹியூமன் பீங் வித் அன் எக்ஸ்ட்ராடினரி விஷன். அவ்வளோதான். திஸ் இஸ் மீ அண்ட் ஐ எம் அ மிஷன் டு ஹீல் அண்ட் எம்பவர் 1 million இண்டிவிஜுவல்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் தேர் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோல்ஸ். இதான் வந்து என்னோடய மிஷன். ஸோ என்னோடய விஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு பிரிங் பீஸ், கம்பேஷன் அண்ட் ஹாப்பினஸ் இன் த வேர்ல்ட் டு சர்வைவ் பெட்டர். இதுதான் என்னோடய விஷன். ஸோ இதுதான் வந்து வாட் ஐ எம் டூயிங். இப்போ இந்த ஜேர்னி டு வெல்பீயிங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வில் பி டீச்சிங் ஹவு டு கம்யூனிகேட் வித் த யூனிவர்ஸ். அப்புறம் ஓம்கார மந்த்ரானால் நம்ம எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து த வீக்கண்ட் பார்ட்ன்றது சில இடத்துல லேக்காக இருக்கும், அதை வந்து சரிப்படுத்துவதற்கு இந்த மந்த்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாய்லர் பிளேட் ஹீலிங் மூலியமாக உங்களுக்கு என்ன வியாதியில் நீங்கள் வந்தாலோ, உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் அன்னைக்கு அது முடித்ததுக்கப்புறம் அடுத்தலாம் அந்த வியாதி இருக்காது, இன்க்ளூடிங் சுகர் அண்ட் ப்ரெஷர். சார் பெரிய பெரிய டாக்டரே வந்து எனக்கு சுகர் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் டாக்டரும் கிடையாது வாங்க சார். எதுவுமே பரிசோதித்து நம்பி செய்தால் மட்டுமே இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வரலாம். பட் இட் வில் ஹாவ் அன் அமேசிங் இம்பேக்ட் இன் யுவர் லைஃப். டெஃபினெட்லி இட் வில் பிரிங் அன் அமேசிங் திங். அதுக்கப்புறம் இந்த உடலுக்கு ப்ரெஷரு, சுகரு, டயபெட்டிக்கு, கார்டியாக்கெலாம் வந்துச்சு ரைட்டு. எனக்கு மனசில் ஒரு வலி இருக்குது, மூளை செயல்பட மாட்டேனுது. மூளை செயல்பட மாட்டேன்னா சந்தோஷப்படுங்க. சில பேர்த்துக்கு மூளை அதிகமாக செயல்பட்டு போய் பைத்தியம் போட்டுக்கிறாங்க. சரி ரைட்டு, மூளை செயல்பட மாட்டேது, மனசு வலிக்குது சார், எனக்கு புரியலை, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, எனக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்புக்கும் பிரச்சனை, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு இதான் பதிலானும் புரியலை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு நூற்றுக்கணக்கான வியாதிகளில் ஒரு 99% வியாதிகள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டினால தான் வருது. ஸோ இதை எவ்வாறு, அதாவது இதுக்கு நம்ம மூளையெல்லாம் செயல்படுத்தவே வேணாங்க. நேச்சுரலி எப்படி வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டியை நம்ம வந்து உணர முடியும் அப்படின்றத பார்ப்போம்.
உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய எந்த செயல்களும் சிறப்பாக இருக்குன்றது நான் நம்புகிறேன். அனைவருக்கும் இது தெரியும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் யார் அட்டன் பண்ணலான்னா ஏஜ் ஆஃப் 14 ஏஜ் ஆஃப் 90 வரைக்கும் யூ கேன் அட்டன். மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் யாராக இருந்தாலும் வந்து அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் ஹியர் இஸ், இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு தேவைப்படலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் வந்து ஒரு புதுமையாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. டெஃபினெட்லி திஸ் வில் ஹெல்ப் யூ. இல்லை சார், எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு இல்லை என் மனைவிக்கு இது தேவைப்படுது சார், இல்லை என் ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுது, என் கொலீகு கொஞ்சம் மென்டல் டிப்ரெஸ்டாக இருக்கார், என்னோடய பாஸுக்கு இந்த டயபெட்டிக் பிரச்சனை ரொம்ப இருக்குது சார், இதனால் அவரால் ஃபுட் ஹேபிட்லாம் வந்து ஜிம்முக்கு போகிறார், எதுவும் பண்ணி பார்க்குறாரு நான் முடியலை. அந்த மாதிரி நபர்கள் உங்களை சுற்றி இருந்தாங்க, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்கள், இல்லை மன அழுத்தம் அதிகமாக உள்ளவர்கள், இல்லைனா வந்து உடல் பிரச்சனை, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ள மனிதர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து அவங்கள இதில் இணைத்து கொண்டு வாருங்க. ஒரு நல்ல நீங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இது மூலியமாக கொண்டு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதை பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் நான் போட்டிருக்கேன். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் எனி டீட்டெயில்ஸ் ஃபர்தராக வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கம்மிங் Jan 14 Sunday 5:30 PM to 8:30 PM இந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணப்படுது ராயல் கோர்ட்டில். அமேசிங்காக இருக்கும், ஃபினாமினலாக இருக்கும். அட்டன் பண்ணுங்கள். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போயிட்டு சைன்இன் பண்ணுங்கள். ஹாவ் அன் அமேசிங் லைஃப். பாய்.